ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபிஜே vlogs. இன்றைக்கி ஒரு யம்மியான டிஷ் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு பந்தியானம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ பந்தியானத்துக்கு வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். தென் கூட பட்டை கிராம்பு வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ கிராம்பையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தென் வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போது ஜீரகம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலாஸ் வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ நல்லா இது குக் ஆகிருப்பாங்க. இந்த சைடு குக் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, தென் வந்துட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுட்ரு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு மட்டன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மட்டனையும் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மட்டன் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அது உங்களோட நீதிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடரும் உங்கள் நீதிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். ஸோ தென் வந்துட்டு வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்காக நான் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ விசில் விடுறீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் தான் விட்டு எடுத்தேன். அதுக்கே மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தூள் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இதை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட தண்ணி ஊற்றி லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட்டாக கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா பாயில் ஆக விட்டுடலாம். பாயில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தென் அவ்வளோதான், நம்மளோட யம்மியான பந்தியானம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இன்னைக்கு லஞ்சுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரைஸோடு தான் இதை வந்துட்டு வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.